வணக்கம் மக்களே! தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 57, 58 மற்றும் 59. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. விபினேஷை திரௌபதியின் அறையிலிருந்து துரத்திவிட்ட தேவராட்சசன் அவளை சேரில் கட்டி போட்டுவிட்டு அவள் முன்பு டேபிளின் மீது ஒய்யாரமாக ஏறி அமர்ந்து அவளை உச்சி முதல் பாதம் வரை அணு அணுவாக கண்களால் அளவிடத் தொடங்கினான். அவனின் பார்வையில் உடல் கூச அருவறுப்புடன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் திரௌபதி. அந்த செயலை கண்டு சுர்ரென்று உச்சி மண்டைக்கு கோபம் ஏறியது அவனுக்கு. அடுத்த நொடி அவளின் தாடையை இறுக பிடித்து தன் முகத்தை பார்த்தவாறு அவள் முகத்தை திருப்பியவன், என்னடி நான் பார்த்த உடனே உனக்கு அப்படியே உடம்பு கூசுதோ? முகத்தை வேற பக்கமாக திருப்பிக்கிற? என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமான மாதிரி தெரியுதா? என்று ஆக்ரோஷமான குரலில் டேவிட் வினவ அவளோ பதில் கூற முடியாமல் அவனைத்தான் விழிகளை உருட்டி உருட்டி முறைத்து கொண்டிருந்தாள். அவளின் செயலில் இன்னும் கோபம்தான் பொங்கியது அவனுக்கு. அவள் முகத்தை படாரென்று தள்ளிவிட்டு தன் தலைமுடியை இறுக கோதிக்கொண்டு டேபிளில் சாய்ந்து விட்டத்தை பார்த்தவாறு தலையை நிமிர்த்தி கொண்டான் அவன். சிறிது நேரத்தில் அவனுக்காக ஒரு கேபின் உருவாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பித்தது. ஆட்கள் வேகமாக வந்து அவனுக்கென்ற ஒரு இருக்கை, டேபிள் என்று அனைத்தையும் ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தனர். அடுத்த அரை மணி நேரத்திலேயே அனைத்து வேலைகளும் முடிந்தது. அடுத்து அவன் என்ன கூறுவான் என்று விபினேஷ் பயத்தில் நின்று இருக்க, குட் ஜாப் மேன், சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்ட. அதுவும் சொன்ன டைம்குள்ளேயே முடிச்சிட்டியே. இதுக்காக தான் உன்னை அவளோட பிஏ போஸ்டில் வச்சிருக்கா போல என்று தோள் தட்டி அவனை பாராட்டுவது போல் உருமலான குரலில் கூறியவன், சரி, உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நீ கிளம்பு என்றான் அவனிடம். அவனோ திரும்பி திரௌபதியை பார்த்து கொண்டிருந்தான். அனைவரையும் அடக்கியாலும் இவளையே இவன் இப்படி கட்டுப்போட்டு வைத்திருக்கிறானே, இதற்கு அவள் என்ன ஆட்டம் ஆடப்போகிறாளோ என்று அவன் பயத்துடன் அப்படியே நின்று இருக்க, ஒரு தடவை சொன்னா புரியாதா அவனுக்கு? ஒழுங்கா இப்போ இங்கிருந்து நீ வெளியே போறியா இல்லையா என்று அடுத்த நொடி இரும்பு குரலில் உருமினான் தேவராட்சசன். அவனோ அதற்கு மேல் அங்கு நிற்கும் திறனற்று திரௌபதியிடம் கண்களால் மன்னிப்பை யாசித்துவிட்டு வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேறினான். இப்பொழுது அழுத்தமான காலடிகளுடன் திரௌபதியை நெருங்கிய ஏரன் தேவராட்சசன் அவள் வாயிலிருந்து கட்டை எடுத்து விட்டான். அவளோ கோபமாக அவன் முகத்தை முறைத்து கொண்டிருக்க, பரவாயில்லையே, அவனை உன்னோட ஒரு பார்வைக்கே பயப்படுற அளவுக்கு மிரட்டி வச்சிருக்க. குழந்தை புள்ள, அவகிட்ட போய் உன்னோட வீரத்தை காட்டுறியே, நல்ல பொண்ணு பேபி டார்லிங் நீ என்று ஏளனம் வழிந்தோடும் குரலில் கூறியவாறு அவள் கைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டான் தேவராட்சசன். அடுத்த நொடி ஆக்ரோஷமாக அவன் நெஞ்சில் கை வைத்து அவனை தள்ளிவிட்டு நாற்காலியில் இருந்து எழுந்தவள் வேகமாக அறையை விட்டு வெளியேற முற்பட அவளின் கரத்தை பிடித்து வெடிக்கென்று எடுத்து அவள் முதுகை தன் நெஞ்சோடு இறுக்கமாய் சிறைப்பிடித்து அவளை நிற்க வைத்தவன், என்ன பேபி டார்லிங், மாமா உன்னை ஆசையாக நெருங்கி வரும்போதெல்லாம் நீ இப்படி விலகி விலகி போறியே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. அப்புறம் மாமா ரொம்ப எரிங்கி போயிடுவன்ல என்று அவள் காதோரம் மெல்லிய குரலில் பற்களை கடித்த வண்ணம் அவன் பேச, இப்போ என்னை விட போறியா இல்லையாடா நீ என்றாள் அவள் ஆக்ரோஷமாக. ஓகே ஓகே கூல், விட்டுட்டேன். ரொம்ப கோவப்படாத பேபி டார்லிங், அப்புறம் உனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும். நீ மயக்கம் போட்டு விழுந்துடுவ. அப்புறம் நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும். நான் உன்னை தூக்கிட்டு ஓடும்போது என் கை உன் உடம்புல எங்கெல்லாம் படும்னு நீயே யோசிச்சுக்கோ என்று அவன் நக்கலாக கூற அதில் அருவருப்பாக முகத்தை சொலித்தவள் வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டாள். செல்லும் அவளை பார்த்தவாறு தனக்கென போடப்பட்டிருந்த அந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த தேவராட்சசனின் உதடுகள் ஏளனமாக ஒரு பக்கமாய் வளைந்தது. அப்பொழுது அலுவலகத்திலிருந்து வெளியேறிய திரௌபதி அதன் பின்பு அன்று அலுவலகத்திற்கு செல்லவே இல்லை. மாலை வேலை வரை விபினேஷ் அவளுக்காக காத்து கொண்டிருந்ததுதான் மிச்சம். அவளின் எண்ணிற்கு அழைத்து பார்த்தும் அவள் ஏற்காமல் போய்விடவே என்னமோ ஏதோ என்று பயந்து போனவன் வேகமாய் தாரகைக்கு அழைத்து தகவலை கூறிவிட அவளோ அதற்கு மேல் பதறிப்போனாள். நீ இரு விபினேஷ், நான் அவளுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் என்று வேகமாக கூறியவள் வேக வேகமாய் திரௌபதிக்கு அழைப்பை ஏற்படுத்த முதலில் 2 முறை அழைப்பை நிராகரித்த திரௌபதி 3வது முறை அழைப்பை ஏற்றாள். அவள் அழைப்பை ஏற்றவுடன் எதிர்பக்கம் கோபமாக கத்த தொடங்கிவிட்டாள் தராகை. அடியே பைத்தியக்காரி, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? அந்த விபினேஷ் பையன் அத்தனை தடவை உனக்கு கால் பண்ணியிருக்கான், நீ அட்டன் பண்ணாமல் அவனுக்கு ஆட்டம் காட்டிகிட்டு இருக்க. இப்போ பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி பேசலாம் தெரியுமா? என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, ஃப்ரீயா இருக்கியா என்றாள் சோர்ந்த குரலில் பெண்ணவள்.
அவள் குரலில் இருந்த சோர்வை கண்டு திடுக்கிட்டாள் தாரகை. இந்த 2 வருடத்தில் இப்படி அவள் சோர்வுற்று யாரும் பார்த்ததே இல்லை. இப்பொழுது இப்படி ஏன் இவள் பேசுகிறாள் என்று புரியாமல் பதறிப்போன தாரகை, என்ன திரௌபதி, ஏதாவது பிரச்சனையா? என்னடி ஆச்சு? ஒர்க் ரொம்ப ஹெவியா இருக்கா என்ன? என்னன்னு சொல்லு என்றாள் அவசர அவசரமாக பதட்டத்துடன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு தாரா. ஃப்ரீயா இப்ப இருக்கியா இல்லையா என்று இப்பொழுது சற்று கோபமாக அவள் உரும, அவளின் கோபத்தில் சற்று பயந்து போனவள், ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லு என்ன விஷயம் என்றாள் மெல்லிய குரலில். அதற்கு ஏதோ ஒரு பூங்காவின் பெயரை கூறியவள், அந்த பார்க்குக்கு வந்துடு, நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரம்தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ அங்கே வந்து ஆகணும் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் திரௌபதி. அதில் தொலைபேசி எடுத்து தன் முகத்திற்கு முன்னால் வைத்த தாரகை, என்ன இவ, இது கூட இப்படி ஆர்டர் போடுற மாதிரி சொல்லுவாளா? அதுவும் 1/2 மணி நேரத்தில் அங்கே போகணுமா? எப்படி முடியும் என்று மனதிற்குள் புலம்பியவள் வேகமாய் அடித்து பிடித்து மருத்துவமனையிலிருந்து கிளம்பினாள். அவள் கூறிய 1/2 மணி நேரத்திற்குள் அடித்து பிடித்து அவள் அந்த பார்க்கிற்கு வந்து சேர்ந்து விட்டாள். காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு பார்க்கிற்குள் நுழைந்தவள் தன் தோழி எங்கே உள்ளாள் என்று பார்வையால் அலச துவங்க அங்கிருந்த ஒரு கல்பெஞ்சில் அமர்ந்து வானை வெறித்து கொண்டிருந்தாள் திரௌபதி. அவளை அந்நிலையில் கண்டு அதிர்ந்து போனாள் தாரகை. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி இருக்கா? முகமெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வீங்கி வித்தியாசமா இருக்காளே. ஏதோ சரியில்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இந்த கடவுள் இவளுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் இவ்வளோ பிரச்சனையும் கொடுத்துட்டே இருக்காருன்னு தெரியல என்று மனதிற்குள் தன் தோழிக்காக வருந்தியவள் வேகமாக அவளை நோக்கி நடை போடத் தொடங்கினாள். திரௌபதி என்று அவள் அருகே சென்று ஆதுரியமான குரலில் அவள் அழைக்க, அவள் குரலில் அவள் புறம் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் வானை வெறிக்க துவங்கிவிட்டாள் மங்கை. அவள் அருகே அமர்ந்த தாரகை அவள் தோளில் கை வைத்து, என்னடி, என்ன ஆச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஃபோனில் கேட்டப்ப எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற. நேரில் வான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்ட. நான் அடிச்சு பிடிச்சி என்னமோ ஏதோன்னு பிரச்சனைன்னு பயந்து ஓடி வந்திருக்கேன் தெரியுமா என்றாள் கவலையாக. அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட திரௌபதி வானத்தை வெறித்த வண்ணம், அவன் வந்துட்டான் என்றாள் அழுத்தமான குரலில் ஆக்ரோஷத்தை உள்ளடக்கி. அவள் கூறியதை கேட்டு புரியாமல் முடித்த தாரகை, யாரடி, யார சொல்ற, எனக்கு புரியல என்றால் ஒன்றும் புரியாமல் குழம்பிய வண்ணம். அவன்தான் என் அப்பாவை கொன்ன அந்த கொலைகாரன். என் வாழ்க்கையை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியவன். அவன்தான் மறுபடியும் டார்ச்சர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கான். என்னை தேடி வந்துட்டான் என்றால் பற்களை கடித்த வண்ணம் கோபமாக. அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்தாள் தாரகை. வாட்? யார் சொல்ற நீ? ஏரன் தேவராட்சசனியா? அவன் உன்னை தேடி வந்தானா? என்னடி சொல்ற? அவன் எதுக்கு உன்னை பார்க்க வந்தான் என்று அவள் புரியாமல் கேட்க, அதில் அவள் புறம் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தவள், இனிமே அவன் என் ஆஃபீஸில் என் கூட ஒன்னாதான் இருந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறானா. என்னை டார்ச்சர் பண்ணி என் உயிரை வாங்கணுங்கிறதுக்காகவே என்னை தேடி ஆஃபீஸ்க்கே வந்துட்டான் அவன் என்றாள் வெறுப்பாக. அவள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் நெஞ்சில் கை வைத்து கொண்டாள் தாரகை. அவள் தந்தையை கொன்றவன் அவளுக்கு வாழ்நாள் எதிரி. அவன் முகத்தை பார்ப்பதே கடினம். இதில் அவனை தன்னுடனே வைத்துக்கொண்டு அவனுடன் வேலை செய்ய வேண்டும் என்றால் எப்படி முடியும்? இந்த பெண் எப்படி இதை செய்வாள் என்று நினைக்க நினைக்க தாரகைக்கு திரௌபதியின் மீதும் இரக்கம்தான் ஏற்பட்டது. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்று தாரகை மெல்லிய குரலில் திரௌபதியிடம் கேட்க, அதில் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்த திரௌபதியின் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த கோபத்தை கண்டு தாரகையே பயந்து விட்டாள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 58. தாரகை திரௌபதியிடம், அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்று கேட்க, அவள் கூறியதை கேட்டு திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தாள் திரௌபதி. அவளின் முகத்தை கண்டு தாரகையே ஒரு நிமிடம் பயந்து விட்டாள் என்றுதான் கூற வேண்டும். அவ்வளவு கோபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது திரௌபதியின் முகத்தில். எதுக்கடி என்ன அப்படி பார்க்குற? நான் என்ன தப்பு பண்ண? அவன் என்ன பண்ணான்னு தானே கேட்டேன் என்று அவள் பயத்தை உள்ளே மறைத்தவாறு திரௌபதியிடம் கேட்க,
அவன் பிரச்சனை பண்ணுவானா மாட்டானான்னு உனக்கு தெரியாதா? என்னை வெறி ஏத்திட்டான் இன்னைக்கு என்றாள் ஆக்ரோஷமாக மங்கை. அவள் கூறியதை கேட்டு திகில் அடித்தது அவளுக்கு. அப்படி என்ன பண்ணா என்று இவள் பயத்தை மறைத்த வண்ணம் கேட்க, இன்று அலுவலகத்தில் நடந்த ஒரு விடத்தையும் விடாமல் அவளிடம் கூறினாள் திரௌபதி. அவள் கூறியதை கேட்டு தலையை சுற்றியது தாரகைக்கு. கோபம் அடுங்க மறத்தது திரௌபதிக்கு. வேகமாக தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுந்தவள் அங்குமிங்கும் நடக்கத் தொடங்கினாள். ஆனால் தாரகையோ இன்னும் அப்படியே தான் அமர்ந்திருந்தாள். தேவராட்சசன் என்னும் பொழுதே அவளுக்கு உள்ளுக்குள் கோபம் பொங்கத்தான் செய்தது. ஏன் இவன் இவளை இவ்வளவு சித்திரவதை செய்கிறான் என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை தாரகையால். என்னோட கோபத்தை என்னால் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல தாரா. அவ்வளோ கடுப்பேத்திட்டான் என்ன இன்னைக்கு. அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்கு. திரும்பி அவனை என் வாழ்க்கையில் நான் பார்த்துடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்னடானா இன்னைக்கு என் ஆஃபீஸ்க்குள்ளேயே நுழைஞ்சு என் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிறான். அவனை பார்க்க அவனை கொல்லணுங்கிற வரி எனக்கு அதிகமாகுதுடி. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு என்று தலைமுடியை இறுக பிடித்து கொண்டு அவள் பைத்தியக்காரி போல் கத்த, அவளின் செயலில் அதிர்ந்து போன தாரகை வேகமாக அவளை பிடித்து இழுத்து அங்கிருந்த இருக்கையில் அமர வைத்தாள். ஏய், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் டி. லூசு, எதுக்கடி இப்படியெல்லாம் பண்ணுற? எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க. முதல்ல உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு. அவன் எங்கேயும் போயிட போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறான். அவனை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் அவனை வச்சு செய். உன்னை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. முதல்ல இப்படி பிஹேவ் பண்ணாதத்தா திரௌபதி. உன்னோட கண்ட்ரோலை நீயே இழக்கிற. இப்படி நீ இருக்கக்கூடாது என்று அவளை சமாதானப்படுத்தும் நோக்கில் தாரகை பேச, அதை கேட்டு தன் கோபத்தை சற்று குறைத்தவள், அவனை ஏதாவது பண்ணணும், சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா? என்னை தொட்ட அவனோட கையை அப்படியே வெட்டி வீசி எறியணும்னு எனக்கு அவ்வளோ பெரிய வருது என்று அவள் கையை கல்லில் ஓங்கி அடித்தவாறு பேச, அவளின் செயலில் மேலும் அதிர்ந்து போனவள் அவள் கையை தடுத்து பிடித்து, லூசு மாதிரி பண்ணாத திரௌபதி. இப்படியெல்லாம் நீயே உன்னை காயப்படுத்திக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? அவனை ஜெயிக்கணும்னு சொல்கிற, அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் யோசி. நீ அவன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் இந்த ப்ராஜெக்டை ஒழுங்காக பண்ண முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவனை பார்க்கும்போது உனக்குள்ளே ஏற்படுற இந்த கோபம் தான் உன்னோட பலவீனம்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை நீ செஞ்சு முடிச்சு அவன் முகத்தில் கரிய பூசணும். அவன் இருக்கிற இடத்துல அவன் மட்டும்தான் ராஜான்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட அந்த நடப்பை நீ தூள் தூளாக உடைக்கணும். நீ திரௌபதிடி. மகாபாரதத்தில் திரௌபதி எப்படி அக்னியிலேருந்து பிறந்து வந்தாங்களோ அதே மாதிரி நீயும் அக்னியோட மறு உருவமாக இருக்கணும். இந்த திரௌபதி அந்த தேவராட்சசனை கண்டிப்பாக தோற்கடிச்சே ஆகணும் என்று அவளுக்கு ஊக்கமூட்டும் வகையில் கோபமாக தாரகை கூற, அவள் கூறியதையெல்லாம் அமைதியாக மண்டைக்குள் ஏற்ற துவங்கிய திரௌபதிக்கு தேவராட்சசனை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மனதிற்குள் மேலோங்கி இருந்தது. இப்படிதான் தேவராட்சசனுக்கு எதிராக இவளை திருப்பி விடுறது தான் உன்னோட வேலையா என்று அந்நேரம் கம்பீரமாகவும் உருமலாகவும் ஒரு குரல் கேட்க, அந்த குரலை கேட்டு தானாகவே முகம் இறுகியது திரௌபதிக்கு. அவர்கள் இருவரின் பின்னே கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு தாரகையை உறுத்து விழித்த வண்ணம் நின்று இருந்தான் ஆயுஷ்வேத சாணக்கியன். அவனை அங்கு கொஞ்சமும் எதிர்பாராத தாரகை முதலில் அதிர்ந்து போனவள் உடனே தன்னை சமன்படுத்தி கொண்டு கோபமாக அவன் முகத்தை பார்த்துவிட்டு தன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அவளின் செயலில் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது சாணக்கியனுக்கு. தன்னை பார்த்தவுடன் முகம் திருப்பும் அவளின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறைவிட வேண்டும் என்று தோன்றினாலும் தான் ஏன் இப்படி யோசிக்கிறோம் என்பதை சிந்திக்க மறந்து போனான் அன்னொடி சாணக்கியன். என்ன மேடம், என்னை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிறீங்க? நான் என்ன பார்க்க அவ்வளோ கேவலமானவனவா இருக்கேன்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழகுதான். வெளி தோற்றத்திலேயே பார்த்தாலும் நான் நல்லா தான் இருப்பேன். அப்புறம் எதுக்கு இந்த முகத்திருப்பல் என்று அவன் நக்கலான குரலில் கூற, அதில் அவன் புறம் திரும்பி அவனை அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்த தாரகை, வெளித்தோற்றம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, மனசும் நல்ல மனசாக இருக்கணும். கேவலமான கெட்ட குணம் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் எப்பயும் பேச்சு வைக்கச்சு கிடையாது என்று அவள் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அழுத்தம் கொடுத்து கூற, அவள் கூறியதை கேட்டு முகம் மாறியது சாணக்கியனுக்கு. நான் ஒன்றும் அவ்வளோ கேடு கெட்டவன் மாதிரி தெரியலையே. எனக்கு எதுக்கு இப்படி ஒரு பட்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவன் கோபத்தை உள்ளடக்கிய குரலில் நக்கலாக அவளிடம் வினவ, அது உனக்கே தெரியும். உன்னை மழை போல நம்பின ஒரு மனுஷனுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. கூடவே இருந்து அவர் முதுகில் குத்திருக்க. நீ ஒரு துரோகி, பச்சை துரோகி என்று தாரகை கூற, திரௌபதி இதையெல்லாம் அமைதியாக கேட்ட வண்ணம் தரையை வெறித்து கொண்டு கைகளை இறுக மூடிய வண்ணம் கோபத்தை அடக்கியவாறு அமர்ந்திருந்தாள். ஆனால் சாணக்கியனோ அவள் கூறிய வார்த்தையின் வீரியத்தில் அடுத்த நொடி அவள் கழுத்தை பிடித்து ஒரு அடி மேலே தூக்கியிருந்தான். அவனின் இந்த செயலில் தாரகை கொஞ்சமும் பயப்படவில்லை. மூச்சுக்கு திணறியவள் கால்களை படபடவென்று அடித்து அவனிடமிருந்து விடுபடத்தான் முயற்சி செய்து கொண்டிருந்தாள்.
ஆனால் அதற்குள் இவனின் இந்த செயலை கண்டு கூட்டம் கூடிவிட்டது. அவர்களை எல்லாம் லாவகமாக விலகிவிட்டனர் தேவராட்சச படையினர். என்னடி வாய் நீளுது? வார்த்தையிலிருந்து பாம்போட வாயிலிருந்து வர விஷம் மாதிரி எல்லா வார்த்தையும் வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. யாரை பார்த்து பச்சை துரோகின்னு சொல்ற? துரோகம் பண்ணவனும் தப்பு பண்ணவனும் இவளோட அப்பக்காரன் தான். அது தெரியாம பேசாத என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, அடுத்த நொடி பளீர் என்று ஒரு அறை விழுந்தது சாணக்கியனின் கன்னத்தில். அதில் தானாகவே சாணக்கியனின் பிடி விலகிவிட கீழே தொம்மென்று விழுந்த தாரகையோ கழுத்தை இறுக பிடித்து கொண்டு இரும்ப துவங்கினாள். தன்னை அடித்தது யார் என்று ஆக்ரோஷமாக திரும்பி பார்த்த சாணக்கியனோ அவன் முன்பு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நேருக்கு நேராய் பெண் அரிமாவாய் நின்று கொண்டிருந்த திரௌபதியை கண்டு ஒரு நொடி அதிர்ந்து தான் போனான். நீ என் அடிச்சியா திரௌபதி என்று அவன் நம்ப இயலாமல் கேட்க, மீண்டும் பளீர் என்று ஒரு அறை விழுந்தது அவன் மற்றொரு கன்னத்தில். இந்த முறையும் அவனை அடித்தது அவள்தான். இன்னொரு தடவை அவன் மேல உன் கை பட்டுச்சு, மவனே கண்டந்துடமா அவனை வெட்டி போட்டுருவன், ஜாக்கிரத என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, இவளுக்காக நீ என்ன அடிச்சியா? இப்ப இவ உனக்கு பெருசா தெரியுறா. ஆனா அவ என்னை பார்த்து பேசின வார்த்தை எதுவும் உனக்கு தப்பா தெரியல, அப்படிதானே என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த, ஏய் சி பாய முடு, நீ செஞ்சது தானடா சொன்னா, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்க என்றால் தீர்க்கமான விழிகளுடன் அவனை பார்த்து பெண்ணவள். அவள் கூறிய வார்த்தைகள் அவன் நெஞ்சிற்குள் 1000 ஈட்டியை இறக்கியது போல் வலித்தது. என்னை பற்றி உனக்கு முழுசா தெரியும் தானே திரௌபதி? நான் எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அது சரியாக தான் இருக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அப்பாவே நான் கொல்லணும்னு நினச்சிருக்கேன்னா அப்போ உன்னோட அப்பா என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு கூட நீ யோசிக்க மாட்டியா என்று அவன் இயலாமையுடன் கேட்க, ஏய் போதும் நிறுத்துடா, இப்போ எதுக்கு இங்கே தேவையில்லாமல் நின்று ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க? 1000 இருந்தாலும் அவர் என்னோட அப்பாடா, அவரை நம்பாமல் நான் இன்னும் நம்பிடுவேனா? நீ ஒரு துரோகி தான்டா. எப்படி என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்ச நீ? என்னமோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் என்கிட்ட எனக்கு நம்பிக்கை கொடுத்த. ஆனால் அத்தனை நம்பிக்கையும் ஒரு செகண்டில் அழிச்சிட்டியடா. எப்படிடா உனக்கு அதுக்கு மனசு வந்தது? என்னை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது என்று ஆக்ரோஷமாக அவள் அவன் சட்டையை பிடித்து கத்த, அவளின் கரத்தை பிடித்து வேகமாக விலக்கிவிட்ட தாரகை, இனிமே நம்ம இருக்க வேணாம் திரௌபதி. தேவையில்லாத ஆளுங்கிட்ட பேசணும் நம்மளுக்கு எந்த அவசியமும் இல்லை. இவனை மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க கிட்ட விரத்த காட்டணும்னு தான் நினப்பு. ஆனால் அதே பொம்பளை திருப்பி அடித்தா இவனுங்களால் ஏற்றுக்க முடியாது. கேடு கிட்டவனுங்க என்று அவனை பார்த்து மீண்டும் வார்த்தைகளை கடித்து துப்பியவள் திரௌபதியை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர, தாரகை கூறிய வார்த்தைகளில் அவளை கொன்று விடுவது போல் முறைத்து கொண்டு நின்று இருந்தான் சாணக்கியன். ஆனால் தாரகையோ நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை என்பது போல் அவனை இலகுவாக கடந்து சென்று இருந்தால் அங்கிருந்து. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 59. அங்கு ஒருத்தியை அவ்வளவு வெறியேற்றி விட்டு இங்கு கொஞ்சம் கூட எவ்வித அலட்டலும் இல்லாமல் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவாறு மதுபாட்டிலை வாயில் சரித்த வண்ணம் அமர்ந்திருந்தான் தேவராட்சசன். அந்நேரம் வீட்டிற்குள் கோபமாக நுழைந்தான் சாணக்கியன். அவனின் செயலில் ஒற்றை புருவம் உயர்த்தி அவனை பார்த்து தேவராட்சசன், என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ கோபம் என்றான் சாதாரணமாக. அவன் கூறியதை கேட்டு அவ்வளவு நேரம் சற்று மட்டுப்பட்டிருந்த கோபமோ மீண்டும் பீறிட்டு வந்தது சாணக்கியனுக்கு. என்ன ஆச்சா? எனக்கு வர கோவத்துக்கு அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி பிறந்தான்னு வச்சுக்கோ, கண்ணமாக அவளை அரைஞ்சு தள்ளிடுவேன். எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்ட அப்படி பேசிட்டு போறா? ரொம்ப திமிர் கூடி போயிடுச்சு அவளுக்கு. அவள் ஒருத்தி தான் பிரச்சனையே. அவள் மட்டும் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வராமல் இருந்திருந்தா இந்நேரம் திரௌபதி ஒழுங்கா இருந்திருப்பா. கூட நட்பு கேடா முடியும்னு சொல்கிற மாதிரி திரௌபதி கூடவே சுற்றிக்கிட்டு தேவையில்லாமல் அவளை பைத்தியக்காரி மாதிரியும் கொலகாரி மாதிரியும் மாற்றி விட்டுட்டு அந்த திமிரு பிடிச்சவருக்கா என்று அவன் காச்சு மூச்சென்று கத்திக்கொண்டிருக்க, அவன் கூறியதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த தேவராட்சசன், எதை சொல்கிறதா இருந்தாலும் ஒழுங்காக தெளிவாக சொல்லணும். இப்படி மொட்டையாக சொன்னால் எனக்கு என்ன புரியும்? நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த தாரகை தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தோணுது. உன்னோட இந்த கோபத்துக்கு காரணம் அவ தானே என்று தேவராட்சசன் சரியாக கேட்க, அவதான், அவளே தான், அவள் தான் என்னை இப்படி கோவப்படுத்துவா. அவள் இல்லாமல் வேற யார் என்னை இப்படி வெறியேற்ற போகிறாங்க என்று அவன் அருகில் இருந்த பூச்சாடியை தூக்கி கீழே ஆக்ரோஷமாக ஓங்கி அடித்த வண்ணம் பேச, சாணக்கியா என்ற ஒரு அதட்டல் வந்தது தேவராட்சசனிடமிருந்து. அதில் சோஃபாவில் தொப்பென்று அமர்ந்தவன் தலையை பின்னே சாய்த்து நெற்றியை இறுக பிடித்து கொண்டான். தாரகை பேசி எந்த வார்த்தையையும் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதிலும் திரௌபதியும் அந்த தாரகைக்காக தன்னை அடித்ததை அவனால் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொல்லு என்று தேவராட்சசன் அழுத்தமான குரலில் கூறினாலும் என்ன அங்கு நடந்தது என்பது அவனுக்கு அறிந்தே ஆகும். இருந்தாலும் அதை சாணக்கியன் அவனை கோர வேண்டும் என்று அமைதியாக அவனிடமே வினவினான் ஆனவன்.
விஷயம் உனக்கு தெரியாம இருந்திருக்காது தேவராட்சசா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்காத. அந்த தாரகை என்னென்னலாம் பேசினானு உனக்கு தெரியுமா? நான் துரோகியா? அந்த தேவேந்திரன் முதுகுல குத்துன பச்சை துரோகியா? என்னோட மனசு கேவலமானதான். நான் கேடு கெட்டவனா? எப்படியெல்லாம் அவ பேசுறா தெரியுமா? எனக்கு அதெல்லாம் கூட பெருசா தெரியல. ஆனா அவ சொன்னதெல்லாம் சரிங்கிற மாதிரி திரௌபதியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா பாத்தியா? அதை மட்டும் என்னால் ஏத்துக்கவே முடியல. அதுலயும் அந்த தாரகை திரௌபதியை ஏத்தி விடுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. அவ திரௌபதி கூட இருக்கிற வரைக்கும் திரௌபதிக்கு நம்ம மேல நல்ல எண்ணமே வராது. நம்ம எதுக்காக இப்படி பண்ணணும்னு கூட அவளுக்கு யோசிக்கணும்னு தோணாது என்று அவன் கோபமாக கூற, அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு சொல்ற என்றான் கால் மேல் கால் போட்டு காலை ஆட்டியவாறு அவனிடம் எகத்தாளமான குரலில் தேவராட்சசன். அவன் கூறியதை கேட்டு அவனை விழிகளை உருட்டி முறைத்த சாணக்கியனோ, என்ன இவ்வளோ அசால்ட்டா கேட்குற? முதல்ல அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். அப்பதான் திரௌபதிக்கு கொஞ்சமாவது சுயமா யோசிக்கிற திறன் வரும். அவன் உன்னை பத்தி எப்படியெல்லாம் பேசி அவளை ஏத்தி விட்டு இருந்தா தெரியுமா? அவ ஆட்டத்துக்கு சலங்கை கட்டிட்டு திரௌபதியை ஆடுறா. எது சரி எது தப்புன்னு யோசிக்கிறதுக்கு அவளுக்கு சுயமா இப்ப மூளை வேலை செய்யல. அவன் மூளை முழுக்க இப்ப கோபங்கிற வெறிதான் ஏறி போய் கிடக்குது. உன்னை ஜெயிக்கணும், உன்னை அழிக்கணும், இது மட்டும்தான் அவளோட சிந்தனையாவே இருக்கு. இது தவிர வேற எதை பத்தியும் அவ யோசிக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு எவ்வளவு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா தெரியுமா? அதை என் கண்ணால பார்த்தேன் என்று சாணக்கியன் கோபமாக கூற, அவளால் என்னை ஜெயிச்சிட முடியுமா என்றான் ஒரு பக்கமாக தலை சாய்த்து ஏளனமான குரலில் தேவராட்சசன். ஒய் நாட்? கண்டிப்பா அவளால முடியும் தேவராட்சசா. நீ திரௌபதியை மற்ற பொண்ணுங்க மாதிரி நினைக்காத. அவ என்னதான் இன்னசென்ட்னு சொன்னாலும் அவளுக்குள்ளேயும் ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் என்ன தெரியுமா? தான் நினைச்சதை சாதித்து காட்டணுன்ற குணம்தான். அது முன்னாடி வெளியே தெரியல. ஆனா இப்போ நான் கண்ணு எதிரில் பார்த்தேன். அவ கண்ணுல ஒரு வெறி தெரிஞ்சது தேவராட்சசா. அந்த வெறி உன்னை ஜெயிக்கணுங்கிறது தான். அதுலயும் அந்த தாரகை இருக்காளே, அவ என்னெல்லாம் சொல்லி அவளை ஏத்தி விடுறா தெரியுமா? நீ கூடவே இருந்தா கண்டிப்பா திரௌபதியால இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை தோக்கடிக்கணும்னு நீ வேணுனே அவ கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கன்னு தேவையில்லாததெல்லாம் சொல்லி அவளோட மூளையை கழுவுறா. இந்த பைத்தியக்காரியை அவன் சொல்றதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நம்புறா என்று அவன் கோபமாக கூற, இருந்துட்டு போகட்டும், இப்ப என்ன அதுக்கு? அதுதான் உண்மைன்னு கூட வச்சுக்கோ. நான் அவள் பக்கத்தில் இருக்கும்போது அவளோட கண்ட்ரோல் இருக்கிறது தான் உண்மை. அவளால் என்னை எதிர்க்க முடியாது சாணக்கியா. இதுதான் உண்மையும் கூட. இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என்று அழுத்தமான குரலில் தேவராட்சசன் கூற, அதற்கு இல்லை என்னும் விதமாக தலையசைத்தான் சாணக்கியன். இல்லை, திரௌபதி நீ ரொம்ப சாதாரணமாக எடை போடுற தேவராட்சசா. உனக்கு திரௌபதி பட்டு மட்டும்தான் தெரியும். ஆனால் திரௌபதி விஸ்வராகினியை பற்றி தெரியாது. இப்போ இருக்கிறவ திரௌபதி விஸ்வராகினி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. திரௌபதி விஸ்வராகினி வேற குணம் கொண்டவ. அதுதான் நான் முன்ன சொன்னது. திமிர், அகம்பாவம், தான் நினச்சது மட்டும் நடக்கணுங்கிற குணம், இதுதான் திரௌபதி விஸ்வராகினி. ஆனால் திரௌபதியாக இருக்கும்போது அவள் அப்படி இருக்க மாட்டா. எல்லாரையும் அன்பாக அரவணைச்சு போகணும்னு நினைப்பா. இப்போ தெரியுதா திரௌபதிக்கும் திரௌபதி விஸ்வராகினிக்கும் உள்ள வித்தியாசம் என்று சாணக்கியன் கூற, அவளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது என்று ஒற்றை புருவமுயர்த்தி தேவராட்சசன் நக்கலான குரலில் கேட்க, ஏய், நான் அவளை தூக்கி வளர்த்தவன். அவள் பிறந்திருந்து அவள் கூடவே இருக்க. எனக்கு அவளை பற்றி தெரியாதா? 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவள் திரௌபதிங்கிற அடையாளத்தில் தான் இருந்தா. அவளுக்குள்ளே இருக்கிற அந்த மற்றொரு குணம் வெளிவரல. ஆனால் எப்போ அவங்க அப்பாவை கண்ணு முன்னாடி நீ கொன்னியோ அப்போவே அவள் திரௌபதி விஸ்வராகினியாக மாறிட்டா. இப்போ இருக்கிறவளுக்கு அழ தெரியாது, மற்றவங்கள அழ வைக்க தான் தெரியும் என்று சாணக்கியன் கோபமாக கூற, வாவ், அவளுக்காக நீ இவ்வளோ பில்டப் கொடுக்குற. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கே அந்த திரௌபதி விஸ்வராகினியை பார்க்கணுன்னு என்று ஒற்றை புருவமுயர்த்தி ஏளனம் வழிந்தோடும் குரலில் தேவராட்சசன் கூற, அதில் பற்களை கடித்தான் சாணக்கியன். ஏரன், நீ ஏரன் தேவராட்சசன் இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிற. ஆனால் உன்னையே அடக்கி ஆளணும்னு அவன் நினைப்பா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் சொல்கிறது தான் நடக்க போகுது. நீயும் அவகிட்ட விழதான் போறப்பாரு என்று சாணக்கியன் கூற, அவன் கூறியதை கேட்டு உதட்டின் ஓரம் ஒரு புன்னகை வெளிவந்தது தேவராட்சசனுக்கு. அந்த புன்னகைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் சாணக்கியன் தடுமாற, அதான் விழுந்துட்டேனே என்றான் மர்ம புன்னகையுடன் தேவராட்சசன். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தான் சாணக்கியன். வாட்? நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்ன தேவராட்சசா என்று அதிர்ந்து போய் சாணக்கியன் கேட்க, நீ அவ காலடியில தோத்து போய் நான் விழுவேன்னு அந்த அர்த்தத்தில் சொன்னேன். ஆனால் நான் அவன் மேலே காதலில் விழுந்துட்டேன்னு அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இவ்வளவுதான் என்று தோள்களை குலுக்கி அவன் சாதாரணமாக கூற, அதை கேட்டு அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தது சாணக்கியனுக்கு. என்னது, காதலில் விழுந்துட்டியா என்று வார்த்தைகள் வராமல் திணறியவாறு அவன் கேட்க, அதற்கு ஒற்றை கண்ணடித்து வசீகரமாக ஒரு புன்னகையை சிந்தினான் தேவராட்சசன். அவனின் புன்னகையை கண்டு மயக்கமே வருவது போல் ஆகியது சாணக்கியனுக்கு. முதல் முறையாக அவன் புன்னகைத்து பார்க்கிறான். சிரிக்கும் பொழுது இவ்வளவு வசீகரம் அவன் முகத்தில் தெரியுமா என்று இப்பொழுதுதான் நேரில் பார்க்கிறான் சாணக்கியன். ஏய், நீ விளையாடலையே, உண்மையாவா சொல்ற?
உண்மையிலேயே நீ அவள லவ் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் சாணக்கியன் திணற, எஸ், ஐ லவ் ஹர். அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன், போதுமா என்றான். தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் இரு கரங்களையும் நுழைத்தவாறு தேவராட்சசன் கம்பீரமாக. அவன் கூறியதை கேட்டு மயக்கமே வருவது போல் ஆகியது சாணக்கியனுக்கு. அவளோ இவனை தோற்கடித்து தன் காலடியில் அவனை விழவைக்க வேண்டும் என்று நினைத்திருக்க, இவனோ அவள் காலடியில் ஏற்கனவே காதல் என்னும் பெயரில் விழுந்து விட்டான் என்று நினைக்கும் பொழுதே இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று புரியாமல் மண்டை குழம்பியது சாணக்கியனுக்கு. ஆனால் தேவராட்சசனோ சாணக்கியனை நன்றாக குழப்பிவிட்டு ஒரு மர்ம புன்னகையுடன் அங்கிருந்து விலகி சென்றிருந்தான். சாணக்கியன் தான் தலையை சொரித்து கொண்டு ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருந்தான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.